மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. அமமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. திருச்சி தொகுதியில் அமமுக வேட்பாளராக செந்தில்நாதன் போட்டியிடுவார் என டிடிவி தினகரன் அறிவித்திருக்கிறார். தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் வேட்பாளராக களமிறங்குவார் என்கிற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் அவரே தேனி மக்களவை தொகுதியில் டிடிவி தினகரனை போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் பரப்புரைகளை தொடங்கிவிட்டன. குறிப்பாக மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டியாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் அமமுக தனது கட்சியின் வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறது. அதன்படி பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கும் அமமுகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தன. திருச்சி மற்றும் தேனி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. தேனியில் டிடிவி தினகரனை களமிறங்குகிறார். திருச்சி மக்களவை தொகுதியில் செந்தில்நாதன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியில் அமமுக வேட்பாளர் செந்தில்நாதன் போட்டியிடுவார் என்கிற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. திருச்சியில் மோதும் வேட்பாளர்கள் யார் யார் என்கிற விவரங்களை நாம் திரையில் பார்க்கிறோம். மதிமுக சார்பாக துரை வைகோ, திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் மதிமுக சார்பாக துரை வைகோ திருச்சியில் வேட்பாளராக களமிறங்குகிறார். அதிமுக சார்பாக அக்கட்சியின் கருப்பையா என்கிற வேட்பாளரை அதிமுக அறிவித்திருந்தது. இந்நிலையில் அமமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. அதன்படி திருச்சி தொகுதியில் செந்தில்நாதன் போட்டியிடுவார் என அமமுக வெளியிட்டிருக்கிறது அறிவிப்பை. அதேபோல தேனி தொகுதியிலும் மோதும் வேட்பாளர்கள் யார் யார் என்கிற விவரங்களை நாம் திரையில் பார்க்கிறோம். திமுகவை பொறுத்தவரை தங்க தமிழ்ச்செல்வன் தேனியில் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பாக வி.டி. நாராயணசாமி போட்டியிடுகிறார். அமமுக சார்பாக டிடிவி தினகரனே அந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். ஏற்கனவே தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் அங்கு களமிறங்குவார் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. இந்நிலையில் அவரே களமிறங்குவதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்பாற்பட்டு நான் பணியாற்றுவேன் என்பது தொகுதியிலே வாழ்கின்ற எல்லோருக்கும் தெரியும். அதனால் நான் உறுதியாக மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவேன் என்று உறுதியாக இன்றைக்கு பட்டாளம்மன் கோயிலிருந்து தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்களவை தொகுதியில் குரு சிஷ்யன் போட்டின்னு அப்படி எடுத்துக்கலாமா? நான் யாருக்கும் குருவும் கிடையாது, நான் யாருக்கும் அம்மாவுக்கு தான் நான் சிஷ்யன். நன்றிங்க. இல்ல, என்னை எதிர்த்து தான் டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார் அவரே அப்படின்னு தங்கத்தமிழ் செல்வன் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு தெரியும் என்னை பத்தி. நான் எதையும் செயலில் காட்டுபவன். உங்களுக்கு தெரியும். உங்க தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக உங்க வீட்டு பிள்ளையாக இருந்தவன். எனக்கு மக்கள் செல்வனுங்கிற பேரை இந்த தேனி மாவட்டத்து மக்கள் தான் கொடுத்தீங்க. டிடிவிக்கு அப்ரிவியேஷனே கொடுத்தவங்க இந்த தொகுதி மக்கள். தொகுதிக்கு தவறாமல் வருபவர் டிடிவி தினகரன். ஒரு காலேஜ் பங்கன்ல ஒரு மாணவர்கள் எனக்கு அந்த பட்டத்தை சூட்டினார்கள். கரெக்டா? அது மாதிரி மக்கள் கொடுத்த அங்கீகாரம் இது யாரோ தனிநபர் கொடுத்ததில்ல. மக்கள் செல்வன்கிற பட்டம் அது இந்த தேனி வாழ் மக்கள் கொடுத்தது. அவர்கள் வீட்டு பிள்ளையாக என்னை சகோதரனாக சகோதரியாக அவர்களில் வீட்டிலே ஒருவனாக நினைப்பது எல்லோருக்கும் தெரியும். நான் இங்கே போட்டியிட வேண்டும் என்பது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாத்திரமல்ல, அனைத்து தரப்பு மக்களின் விருப்பம் என்பது ஊடகத்துறையை சேர்ந்த உங்களுக்கு தெரியும். உறுதியாக அவர்களுக்காக நான் இன்றைக்கு வேட்பாளராக வந்து நிற்கிறேன். எனக்கு இந்த தொகுதியை எனது அருமை நண்பர் முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்களும் அவரது மகன் திரு ரவீந்திரநாத் அவர்களும் நான் இங்கு போட்டியிட வேண்டும் என்று திரு ரவீந்திரநாத் கடந்த 24 ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்க நம்ம அம்மாவுடைய பிறந்தநாள் கூட்டத்திற்கு நான் தேனிக்கு வந்தப்ப முடிச்சிட்டு போறப்ப என்னை வழி அனுப்புகின்ற பொழுது அவங்க அப்பா மற்ற சைதுகான் மற்ற எங்க நிர்வாகிகள்லாம் இருந்தப்ப நான் வேன்ல இருந்து இறங்கி அவர்கள்ட்ட விடைபெறப்ப, சார் நீங்க தான் தேனி தொகுதியில் போட்டியிடுன்னு எனக்கு என்னை அவர்கள் அழைத்தார். இருந்தாலும் நான் சொன்னேன், நான் உண்மையாக சொல்கிறேன், நான் தொகுதியில் தேர்தலில் போட்டியிடுங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தேன். என்னை நண்பர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் நமது தேனி தொகுதியை சேர்ந்தவர்கள் நான் போட்டியிடணும்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் சொன்னப்போ கூட நம்ம மற்ற தொகுதிகளுக்கெல்லாம் சென்று வாக்கு சேகரிக்கணும் என்கிற எண்ணத்தில் தான் இருந்தேன்.
அவர் அழைத்த பிறகு நான் யோசித்தேன். திரு ஓபிஎஸ் அவர்களுடன் பேசினேன். அதுபோல கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் என்னை நான் தேனியில் போட்டியிட வேண்டும் என்று சொன்னார்கள். திரு ரவீந்திரநாத் அவர்கள் என்னை அழைத்த பிறகு நான் யோசித்தேன். திரு பன்னீர்செல்வம் அவர்களோடு தொலைபேசியில் பேசும்பொழுது அவர் நீங்கள் போட்டியிடணும்னா எந்த தொகுதியில் சார் அவசியம் நான் போட்டியிட்டா தேனியில தான் போட்டியிடணும் சேர்மன் சொன்னேன். அதை அவர் புரிந்து கொண்டு நான் போட்டியிடுவதற்கு எனக்கு வழி விட்டு அவர் இன்றைக்கு ராமநாதபுரம் தொகுதிக்கு சென்றிருக்கிறார். அவரும் வெற்றி பெறுவார். அங்கே எங்கள் கூட்டணி கட்சிகளும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களும் அவருக்கு வெற்றிக்காக கடுமையாக உழைச்சிருவார். சார் இந்த தொகுதியின் என்ன பிரதர் உங்களுக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியுமா? அப்ப நீங்க ஊடகத்தில் இருக்கீங்க. இந்த தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் பெற்று தருவது எனது பணியாக இருக்கும். இந்த தொகுதியில அதிமுகவின் அந்த போட்டியை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? எப்படி அதை கருதுறீங்க? அந்த அதிமுக மக்கள் என்னை அவர்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நான் இந்த தேர்தலில் போட்டியிடுவதை எப்படி வரவேற்கிறார்கள் என்பது உங்களுக்கு என்னை விட உங்களுக்கு தெரியும். அதனால நான் யாரையும் போட்டியாக கருதல. அந்தந்த கட்சிகள் இது ஒரு சடங்கு, போட்டி வேட்பாளர் எடுத்துறாங்க. அவர்களை நான் போட்டியாகவே கருதவில்லை. மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன். இந்த மக்கள் என்னை ஜனநாயக நாட்டில் எதிர்கட்சிகளாக அவர்கள் போட்டியிடுகிறார்கள். யாரை பற்றியும் எனக்கு எந்தவித மாற்று கருத்து இல்லை. அவர்கள் கடமை அவர்கள் போட்டியிடுகிறார்கள். எனது கடமை நான் மக்களுக்கு பணியாற்ற போட்டியிடுகிறேன். இந்த மக்கள் என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வார்கள். அமமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தான் பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், 2 தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுறாங்க அமமுக சார்பாக அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. தேனி தொகுதியில டிடிவி தினகரனை களமிறங்குறாரு. திருச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் செந்தில்நாதன் களமிறங்குகிறார். முதல்ல தேனி தொகுதியை பத்தி பேசுவோம். தேனி தொகுதிகளில் டிடிவி தினகரன் களமிறங்குவார் அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பும் இருந்தது. தற்போது அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாவே வெளியாயிருக்கு. என்ன விவரம்? ஆனந்தி, நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாஜக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அந்த கூட்டணிக்கு 2 தொகுதிகள் தேனி மற்றும் திருச்சி தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. தேனி தொகுதியில டிடிவி தினகரன், அதாவது ஓபிஎஸ்க்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. டிடிவி தினகரன் தான் தேனியில போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டது. அந்த வகையில டிடிவி தினகரன் மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். தற்போது தேனி தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தொகுதி 1999 மற்றும் 2004 ஆண்டுகள்ல பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியாக இருந்த சூழ்நிலை டிடிவி தினகரன் அந்த நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டார். 1999 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருந்தார். 2004 ஆண்டு அதே பெரியகுளம் தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்திருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் அந்த பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதி தேனி தொகுதியாக மாற்றப்பட்டது. 2009 ஆண்டு திமுக அங்கு வெற்றி பெற்றிருந்தாலும் 2014 மற்றும் 2019 ஆகிய 2 நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தலில் அங்கு அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 2019 ஆண்டு பார்த்தோம்னா குறிப்பா திமுக 38 தொகுதிகளை வெற்றி பெற்றிருந்தாலும் ஒரு தொகுதியாக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் உடைய மகன் அங்கு அதிமுக சார்பில் நின்று வெற்றி பெற்றிருந்தார். தற்போது தேனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்களுடைய டிடிவி தினகரன் மீண்டும் அங்கு 2004 ஆண்டுக்கு பிறகு போட்டியிடுகிறார். இதுல குறிப்பிடத்தக்கது என்னன்னா அதிமுகவிலிருந்து டிடிவி தினகரன் நீக்கிய போது அவரோடு இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் தற்போது திமுக சார்பில் அங்கு போட்டியிடுறார். எனவே தேனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக, அமமுக, திமுக இந்த 3 கட்சிகளிடையே ஒரு மும்முனை போட்டியாக நிச்சயமா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். தங்க தமிழ்ச்செல்வன் அதே போன்று டிடிவிடியே நேரடியாக இருவருமே ஒரே கட்சியில ஒரே அணியில பணியாற்றியவர்கள் தற்போது நேருக்கு நேராக போட்டியிடுறாங்க. திருச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் செந்தில்நாதன் தற்போது மாமன்ற உறுப்பினராகவும் இருக்காரு. திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நபர் செந்தில்நாதனுக்கு திருச்சி தொகுதியில போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், மதிமுக சார்பில் துரை வைகோ முதல் முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில போட்டியிடுறார். சந்தானம், திமுக சார்பா தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார், அதிமுக சார்பா நாராயணசாமி போட்டியிடுகிறார். இந்த நிலையில் தேனி தொகுதியில் அமமுக சார்பாக டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.